பேசினீர்கள் சகோதரி மனோ நரேஷ் அவர்கள். பண்டிகைகள் கொண்டாடுவது இன்பமே. லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸை பார்க்கணுமா? டெஃபினட்டா எல்லாரும் பார்ப்போம். ஜனவரி கேலண்டரை பாக்குற மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோ இல்ல பிரைவேட் செக்டார்ல இருக்கோமோ, எத்தனை நேஷனல் ஹாலிடேஸ், எத்தனை ஆர்ஹெச் இருக்கு, எத்தனை இஎல் எடுக்கலாம், எவ்வளவு என்னோட சிஎல் பாக்கி இருக்கு, எவ்வளவு எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்ப்போம். தட் இஸ் ரியலி குவைட்லி வெரி வெரி மச் ஆப்வியஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அப்புறம் ஃபேமிலி டைம். லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ் மட்டும் அவங்க சொல்லல. இந்த பண்டிகைகள் வந்து நமக்கு வந்து ஃபேமிலியோட இருக்கிற டயத்தை கொடுக்கிறது. நீங்கள் எவ்வாறு பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் என்பது பண்டிகை என்பதை பொறுத்து இருக்கு. பண்டிகை என்பது ஒரு அளவுகோல் தான். பண்டிகை என்பது ஒரு உந்துதல். இது ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட். மோட்டிவேஷன். இட் வில் மேக் யூ டு வொர்க் டுவர்ட்ஸ் டு செலிப்ரேட் அனதர் ஃபெஸ்டிவல் so that you work hard, you earn more. That's what she wished to say. அந்த பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறதா வாழ்க்கை. மிக நல்ல தத்துவத்தை கொடுத்திருக்கீங்க. அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்காகவே நம்ம எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுறோம். அந்த பண்டிகைகள் கொண்டாடுவதனாலேயே நிறைய குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது. This is a cause, this is a effect. So cause and effect நீங்க அதை கார்லேட் பண்ணிக்கலாம். மிக நன்றாக பேசினீர்கள். இப்போ மனோ நரேஷ் மேடத்தோட பெட்டர் ஹாஃப் we have here Mr. நரேஷ். அவர் எதை பத்தி பேச போறாரு? நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுவது செலவுகள் நிறைந்ததே என்று பேச வருகிறார். இங்கே வருகை தந்திருக்கும் ஆண்களே, பெண்களே, இங்கே வருகை தர முடியாமல் எனக்கு போன் பண்ணி ஆண்களுடைய கஷ்டத்தை எப்படியாவது இந்த பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு போன் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். ஸோ இப்போதான் பேசினாங்க, மனோ பேசினாங்க, நல்லா பேசினாங்க. அவங்க வந்து முதல்ல எடுத்தோன்னே உங்கள்கிட்ட சொன்னாங்க என்னன்னா, எல்லாரும் வந்து சின்ன வயசுல நீங்க எப்படி பண்டிகை கொண்டாடணும்னு நினைச்சீங்க, ஆனா இப்ப நீங்க அந்த நிலைமையில இருக்கீங்க, நல்லா செலவு பண்ணுங்க, கொண்டாடுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் சொன்னாங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு கிடையாது, அது எனக்கு. இன்னும் ஒரு புடவை வாங்காதீங்க, 2 புடவை வாங்குங்க, கொஞ்சம் வாங்காதீங்க, நிறைய வாங்குங்கன்ற மெசேஜ் வந்து எனக்கு கன்வே பண்ணதான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பொங்கல், தீபாவளி அப்படின்னா வந்து நம்ம வந்து வழக்கமா எப்படி பார்ப்போம் அப்படின்னா 2022 பொங்கல் இருந்தது, அது நல்லா இருந்தது, 2023 பொங்கல் இருந்தது, அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்னோட விஷயத்துல வந்து அப்படி கிடையாது. என் ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிசைன் ஆஃப் சாரி வாங்குவாப்ல. அந்த டிசைன் ஆஃப் சாரி தான் அந்த பண்டிகைக்கான பேரு. அந்த அப்ளிக் சாரி பொங்கல் நல்லா இருந்தது, இன்னொன்னு என்ன, இந்த ஜார்ஜெட் சாரி பொங்கல் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிதான் வந்து எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து நகைச்சுவையா பேசிக்கிறது. இப்போ எல்லாரும் இன்னைக்கு இங்க இருக்கோம், நீங்க இருக்கீங்கல்ல, இன்பமா இருக்கீங்கல்ல, பண்டிகை இங்க இருந்து தானே கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் கேட்டாப்ல. ஏன் நானும் என் ஒய்ஃபும் இங்க இருக்கோம், ஏன் நாங்க ஊருக்கு போகல? இந்த கேள்விக்கு நான் பதில வந்து ஓப்பனா நான் சொல்ல விரும்பல. என்னோட அணியினர் வந்து இவங்க தீப்தி சொன்னாங்க இன்னைக்கு பஸ் ரேட்டு, டிக்கெட் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் வந்து 2 தடவை இந்த மாசம் ஊருக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னா அதை வச்சு ஒரு 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 வீட்டை வாடகைக்கு எடுத்து என்னோட அம்மா அப்பாவை நான் சென்னையிலே கூட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு விலைவாசி. அதுக்கப்புறம் எதிரணியில இருந்து சிந்துஜா மேடம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொன்னாங்க, நம்ம வந்து சந்தோஷமா பண்டிகைகள் கொண்டாடணுன்றதுக்காக கவர்மெண்டே வந்து நமக்கு வந்து அரிசி தர்றாங்க, பருப்பு தர்றாங்க, பணம் தர்றாங்க எல்லாம் சொன்னாங்க. நீங்க நல்லா வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம அரசாங்கம் என்ன கொடுத்துருக்காங்க, அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, வேட்டி சேலை கொடுத்தாங்க, கரும்பு கொடுத்தாங்க, அது போதாதுன்னு சொல்லி காசெல்லாம் வேற கொடுத்தாங்க. அப்படியே இன்னைக்கு வாங்க இல்ல எல்லாமே